இந்த சண்டே வீட்ல லஞ்சுக்கு ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி செய்யலான்னு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு, இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இனி ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணணும். அதுக்காக 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத நல்லா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டன் பீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணணும். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். இந்த மட்டன் நல்லா வேகறதுக்குள்ள பாஸ்மதி அரிசி குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுல கரம் மசாலா, ஸ்பைசஸ், அரிசி, உப்பெல்லாம் போட்டு அரிசி 90% வெந்ததுக்கு அப்புறமா வடிச்சு எடுத்துக்கணும். இப்ப பார்த்தா மட்டன் நல்லா வெந்து சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன் கொஞ்சமா சேர்த்துட்டு, அது கூடவே மல்லி இலை, புதினா இலை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிட்டு, இதுல இருக்கிற கிரேவில பாதி மட்டும் தனியா வெளிய எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு லேயர் கிரேவி, அது மேல ஒரு லேயர் ரைஸ், ஃப்ரை பண்ண ஆனியன், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, திருப்பி அதே மாரி இன்னொரு லேயர் போட்டு 20 மினிட்ஸ் தம்ல வச்சு எடுத்தா சூப்பரா ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிட்டு, டேஸ்ட்லலாம் சூப்பரா பெர்ஃபெக்ட்டா எனக்கு வந்திருந்தது.